நூற்றுக்கணக்கில் சம்பாதிப்பவர்கள் ஆயிரக்கணக்கிலும், ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க 10,000 கணக்கிலும், 10,000 லட்சமாகவும், லட்சம் 10 லட்சமாகவும், 10 லட்சம் கோடியாகவும் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, 10 மடங்கு நல்லா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இப்போ. அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடியவர்கள் அன்னன்னைக்கு பாருங்கள், நான் டிஃபன் கடை வச்சுருக்கிறேன், அன்னன்னைக்கு அதுவே ஒரு டெலிவரி பாயாக இருக்கிறேன், இந்த ஸ்விக்கியில் இருக்கிறேன், அந்த ஜொமோட்டோவில் இருக்கிறேன், இந்த மாதிரியான அன்றாடம் 500 ரூபாய் 1000 ரூபாய் மட்டும் சம்பாதிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு 5 மாதங்களுக்கு பிறகு பிற்பட்ட ஜூன் மாதத்துலேருந்து ஒரு 3 மாதத்துக்குள்ள கண்டிப்பாக கிடைச்சிடும். அதே மாதிரி சிலருக்கு வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலான்ற எண்ணங்கள் இருக்கும், தாராளமாக தொழில் ஆரம்பிக்கலாங்க. நல்லதொரு தொழில் அமைப்பு, கூட்டு சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கலாம், கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். அதிலெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக வந்து விடாது. எதையும் சமாளிக்கக்கூடிய அந்த காலத்தில் பெண்ணால் கஷ்டப்பட்ட ஆணுக்கும் ஆணால் கஷ்டப்பட்ட பெண்ணுக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி ஆகிப்போச்சுங்க, சிக்கலாகி போச்சு. செகண்ட் மேரேஜ் பண்ணலாமான்றதே எனக்கு டவுட்டாக இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங் மூடில் இருக்கிறேன், பயந்து போயிருக்கிறேன்றவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தைரியம், தன்னம்பிக்கை போன்ற அமைப்புகளை கொடுத்து இந்த வருடத்தின் இறுதி பகுதியில் அப்போ 9ஆம் இடத்துல ஜூன் மாதத்திலிருந்து உச்சகுரு வரும் பொழுது வருடத்தின் பிற்பகுதி 7 மாதங்கள் மிகப்பெரிய நல்ல அமைப்பில் அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையுது. முதல் 5 மாதம் ஏதாவது கஷ்டமாக இருக்குங்களா? ஐயா இல்லை, காசு பணம் வரத்தான் செய்யும். 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு காசு பணத்தால் இதைத்தான் செய்வார். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களை செய்வார். பேராசை பெருநஷ்டம் என்கின்ற அமைப்போட கொஞ்சம் செய்வார். அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேராசை பெருநஷ்டம் என்பதில் பெரிய ஒரு இதில் கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் முதல் 5 மாதங்கள் வேலையை விட்டுட்டு நிற்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சரியாக வராது. மே மாதத்திற்கு பிறகு வேலையை விட்டு தொழில் ஆரம்பிக்கலாம். மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு இருங்க. ஏதாவது ஒரு வகையில் மன அழுத்தம் இருக்கும். மேலதிகாரி ஒர்க் இடத்துல ஏதாவது ஒன்று நம்ம கேட்குற ஷிஃப்ட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்காது, அல்லது ஒர்க் ஃப்ரம் ஹோமே போட்டு வெளிநாடு போகணும், ஆஸ்திரேலியா போகணும், அமெரிக்கா போகணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டில் வேலை செய்யணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் 8ஆம் இடத்துல குரு மாற போகிற ஜூன் மாதத்துக்கு பிறகு நம்ம ஒரு விதமாக ஒரு முயற்சி பண்ணுறது அது ஒரு வேறு விதமாக முடிஞ்சு அதன் பிறகு நல்லவைகளாக நடக்கக்கூடிய அமைப்பு. ஷேர் மார்க்கெட்டு இந்த வருஷம் கண்டிப்பாக கை கொடுக்கும். முதல்ல 7ல் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்புறம் 8க்கு வருகிறார். அப்படியே குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்கள் மூலமாக ஏதேனும் ஒரு இளைஞர்களுக்கு ஒரு திரு வருடமாக நல்ல வருஷமாக அந்த வருஷம் இருக்கும். வாழ்க்கை துணை அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மைகள் உண்டு. விரும்பிய பெண்ணை, விரும்பிய ஆணை மணக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்கள் எல்லாரும் பேருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அப்பா அம்மா உங்களுடைய சரி பரவாயில்ல, இவங்க செலக்ட் பண்ணது நல்லது தான், பரவாயில்ல சம்மதிப்போம் என்கின்ற மாதிரியாக இளைஞர்களுடைய வாழ்க்கை லட்சியங்கள், வாழ்க்கை கனவுகள் அத்தனை ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு வரப்போகிறது. எப்படி முடிஞ்சதோ அப்படின்னு தெரியக்கூடிய அளவுக்கு அப்படியே 2025 கிட்டத்தட்ட இறுதி பகுதிக்கு வந்துருச்சுன்னே சொல்லலாம். 2026 என்னென்ன ஒரு பெரிய அமைப்புகள் இருக்கின்றன, என்ன பயிற்சி இருக்குது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக குரு பயிற்சி இருக்கிறது. வருடம் ஒரு முறை குரு பயிற்சி வரும். 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு கேது பயிற்சி வரும். சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இந்த தடவை சனி பயிற்சி இருக்கா? பெரும்பாலும் நிறைய பேர் எதிர்பார்க்கறது சனி பயிற்சி தான். 2026ஆம் ஆண்டு சனி பயிற்சி இல்லை. குரு பயிற்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி குரு பகவான் ஒரு உச்சம் என்கின்ற 12 வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய பெரிய நிலைமையில் வருது. இந்த வருஷமும் அதிசார குரு பயிற்சியில் அவர் கடகத்திற்கு முதல்ல மாறுவார், அப்புறம் சிம்மத்திற்கு மாறுவார், அப்புறம் கடகத்திற்கு மாறுவார். குரு ஒரு நிலைத்தன்மை இல்லாத ஒரு அமைப்பில் பயிற்சி ஆனாலும் கூட நல்ல அருமையான ஒரு உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குங்க. ராகு கேது பயிற்சி 2026 டிசம்பர் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் தான் நடக்குது. ஆக ராகு கேது பயிற்சியை நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. வருட ஆரம்பத்தில் என்ன நடந்தால் தான் எஃபெக்ட் இருக்கும். அப்போ சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி இல்லாத ஒரு அமைப்பில் குரு பயிற்சி மட்டுமே சில நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. மற்றதெல்லாம் வருடாந்திர கிரகங்கள் தானே. அப்போ 12 ராசிகளுக்கு மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகமாக இருக்கின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கும். வருடத்தில் பாருங்கள்,
ஆரம்பத்தில் ஒரு 5 மாதத்திற்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி தான் ராசியை பார்க்கக்கூடிய குரு விலக போகிறார். வருட ஆரம்பத்தில் 9ஆம் இடத்திலிருந்து ராசியை குரு பார்த்து கொண்டிருக்க மிகப்பெரிய யோகரான சனி பகவான் 30 வருடங்களுக்கு ஒரு முறை மிகப்பெரிய நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 11ஆம் இடத்துல கேது வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறதும் நல்ல அமைப்பு. வருட ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிநாதன் கூட பெரிய அளவில் இந்த அமைப்புகளில் இல்லை, நல்லதாக தான் இருக்கிறார். அப்போ 9 கிரகத்தில் ஒரு 5-6 கிரகம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஆக என்ன, இந்த மாதிரியான அமைப்புகளில் தசாபுக்திகளும் கொஞ்சம் பலன் கொடுத்ததுன்னு வைங்க, உண்மையிலே மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் லட்சக்கணக்கில், அதாவது நூற்றுக்கணக்கில் சம்பாதிப்பவர்கள் ஆயிரக்கணக்கிலும், ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க 10,000 கணக்கிலும், 10,000 லட்சமாகவும், லட்சம் 10 லட்சமாகவும், 10 லட்சம் கோடியாகவும் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, 10 மடங்கு நல்லா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இப்போ துளாராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குது. அவரவருடைய ஜாதகத்தினுடைய அளவிற்கு ஏற்றாற் போல் உங்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடியவர்கள், அன்னன்னைக்கு பாருங்கள், ஒரு சின்ன டிஃபன் கடை வச்சுருக்கிறேன், அன்னன்னைக்கு அதுவே ஒரு டெலிவரி பாயாக இருக்கிறேன், இந்த ஸ்விக்கியில் இருக்கிறேன், அந்த ஜொமோட்டோவில் இருக்கிறேன், இந்த மாதிரியான அன்றாடம் 500 ரூபாய் 1000 ரூபாய் மட்டும் சம்பாதிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் அந்த வருஷம் முழுக்கவே இருக்கும். 10ஆம் இடத்துல போய் ஜூன் மாதத்துக்கு பிறகு உச்சகுரு வந்து உட்கார போகிறார். அந்த உச்சகுரு வரும்போது வேலையில் சில மாற்றங்கள் ஏற்படும், அது நல்லதாகவே இருக்கும். சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு 5 மாதங்களுக்கு பிறகு பிற்பட்ட ஜூன் மாதத்துலேருந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக கிடச்சிரும். அதே மாதிரி சிலருக்கு வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலான்ற எண்ணங்கள் இருக்கும், தாராளமாக தொழில் ஆரம்பிக்கலாங்க. நல்லதொரு தொழில் அமைப்பு, கூட்டு சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கலாம், கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். அதிலெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக வந்து விடாது. எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு வருஷமாகவே இந்த வருஷம் இருக்குதுங்க. சிலருக்கு அபரிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு. இன்னொன்று முக்கியமாக சொல்லணும், கடந்த காலத்தில் பெண்ணால் கஷ்டப்பட்ட ஆணுக்கும் ஆணால் கஷ்டப்பட்ட பெண்ணுக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி ஆகிப்போச்சுங்க, சிக்கலாகி போச்சு. செகண்ட் மேரேஜ் பண்ணலாமான்றதே எனக்கு டவுட்டாக இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங் மூடில் இருக்கிறேன், பயந்து போயிருக்கிறேன்றவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தைரியம், தன்னம்பிக்கை போன்ற அமைப்புகளை கொடுத்து இந்த வருடத்தின் இறுதி பகுதியில் இன்னொரு நல்ல வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய தன்மைகளும் உண்டுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது பெரிய சோதனைகள் சர்வ நிச்சயமாக கிடையாது. கோச்சார ரீதியில் மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. தசாபக்திகள் கூட உங்களுக்கு கை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை விட நல்ல பலன்கள், இப்போ நான் சொன்னதை விட ரெட்டிப்பு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய 2026ஆம் வருடம் உண்மையில் 25 விட நல்லா இருக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய மாதமாக தாங்க அமைஞ்சிருக்கு. அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த 2026ஆம் வருடம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிற்பகுதி 7 மாதம் டாப் டக்கராக இருக்கும், சூப்பராக இருக்கும். முதல்ல வந்து குரு பகவான் 8ஆம் இடத்துல தான் இருக்கிறார் முதல் 5 மாதத்திற்கு, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வரைக்கும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் உச்சகுருவாகி அப்படியே வந்து உங்களுடைய ராசியை பார்ப்பது மிகப்பெரிய யோகம். ராகு கேதுக்கள் கூட உங்களுக்கு 4, 10ஆம் இடங்களில் இருந்தாலும் கூட அவர்கள் பெரிய கொடுமைகளை செய்யக்கூடிய அமைப்புல இல்லை. ஆக 2026ஆம் வருடம் முதல்ல கொஞ்சம் சுணங்கின மாதிரி இருந்தாலும், என்னங்க இது தொட்டதெல்லாம் தொடங்க மாட்டேங்குது, எதை எடுத்தாலும் ஒரு மாதிரி வில்லங்கமாக வருது, யாரை கேட்டாலும் டக்குன்னு முடிச்சு கொடுக்க மாட்டேன்றாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கூட ஜூன் மாதத்திலிருந்து 2026ஆம் வருடம் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. என்னங்க மிகப்பெரிய நன்மைகள்? அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதைலாம் கூடுற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மரியாதை கூடணும்னா என்ன வரணும்? நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரணும். நல்ல மாற்றங்கள்னால் என்ன? வீடு வாங்கணும், கார் வாங்கணும், கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நம்ம கொஞ்சம் வசதியாக இருக்கிற மாதிரி. பணம் தானங்க வாழ்க்கை, பணத்தை வச்சு தாங்க வாழ்க்கையை எடை போடுறாங்க. அப்போ இவர் நேற்றுல பைக் வாங்கிட்டு இருந்தார், இப்போ வந்து காரில் போகிறாரு. நேற்று வந்து சின்ன இப்படின்னு இருந்தார், திடீர்னு வீடு கட்ட ஆரம்பிச்சார். மனுஷன் கொஞ்சம் வசதி ஆகிட்டார் போல் தெரியுது. இதைத்தானே வச்சு இதை எடை போடுறாங்க. அப்போ 9ஆம் இடத்துல ஜூன் மாதத்திலிருந்து உச்சகுரு வரும் பொழுது வருடத்தின் பிற்பகுதி 7 மாதங்கள் மிகப்பெரிய நல்ல அமைப்பில் அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையுது. முதல் 5 மாதம் ஏதாவது கஷ்டமாக இருக்குங்களா? ஐயா இல்லை, காசு பணம் வரத்தான் செய்யும். 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு காசு பணத்தால் இதைத்தான் செய்வார். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களை செய்வார். பேராசை பெருநஷ்டம் என்கின்ற அமைப்புகளை கொஞ்சம் செய்வார். அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேராசை பெருநஷ்டம் என்பதில் பெரிய ஒரு இதில் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் கை வைப்பார். என்ன, ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ஒன்றா முதல்ல கொடுக்குற மாதிரி கொடுத்து, எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்கள் 4, 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டாலே ஏதாவது ஒரு வகையில் கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே மாற்றுற மாதிரி சில விஷயங்களை மாற்றுவாங்க.
முதல் 5 மாதங்கள் வேலையை விட்டுட்டு நிற்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சரியாக வராது. மே மாதத்திற்கு பிறகு வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம். மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு இருங்க. ஏதாவது ஒரு வகையில் மன அழுத்தம் இருக்கும். மேலதிகாரி ஒர்க் இடத்துல ஏதாவது ஒன்று நம்ம கேட்குற ஷிஃப்ட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்காது, அல்லது ஒர்க் ஃப்ரம் ஹோமே போட்டு பெரிய அளவில் லொல்லு பண்ணுவாங்க. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை அப்படியே கொஞ்சம் தவிர்க்கக்கூடிய அமைப்புகள் முதல் 5 மாதங்களுக்கு நடந்தாலும் கூட ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு மாறக்கூடிய சில நிலைமைகளிலிருந்து விருச்சிகராசிக்காரர்களுக்கு அதி உன்னத மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. எதிர்பார்த்த வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகள் லாபகரமாக நடக்கக்கூடிய அமைப்பு, சொந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிற்பகுதி 7 மாதங்களில் அப்படியே நமக்கு சாதகமாக திரும்பக்கூடிய மாறக்கூடிய அமைப்புகள், சமரச தீர்வுகள், அண்ணன் அக்காள் தம்பி தங்கைகள் போன்ற உறவுகள்கிட்ட இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு அமைப்பு. நானே ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சது அதை விட்டுட்டேங்கன்ற மாதிரி மிஸ் ஆகி போன எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் திரும்பி நல்லபடியாக வரக்கூடிய வருடத்தின் பிற்பகுதி மாதங்கள் நன்றாக இருக்கக்கூடிய யோக வருஷங்க விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2026ஆம் வருடம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வருடத்தின் 2026ஆம் வருஷத்துடைய ஆரம்பமே அட்டகாசமாக இருக்கும். சூப்பர் வருஷம். முதல் 5 மாதங்கள் உங்களுடைய ராசிநாதன் ராசியை பார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையான ஒன்று. ஜூன் மாதம் மாறக்கூடிய குரு பயிற்சி கூட அப்படியே 8ஆம் இடத்திற்கு மாறினாலும் உச்சமாக இருக்கிறார். பெரும்பாலான கிரகங்கள் இப்போது உங்களுக்கு நல்லாவே இருக்கு. வருடாந்திர பயிற்சிகள் தான் வருஷ பலன்களை நடத்தும். 3ஆம் இடத்திலேயே 9ஆம் இடத்திலேயே ராகு கேதுக்கள் இருக்கிறது இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு பெரிய நல்ல அமைப்பு. முயற்சிகள் பலிக்கும், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும், குறுகிய சிறு தூர பயணங்களின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாடு போகணும், இது போகணும், ஆஸ்திரேலியா போகணும், அமெரிக்கா போகணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டில் வேலை செய்யணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் 8ஆம் இடத்துல குரு மாறப்போகிற ஜூன் மாதத்துக்கு பிறகு அரியான நல்ல அமைப்புகள் உண்டு. ராசிநாதன் உச்சத்தை அடைய போகிறதுனால சம்பள உயர்வு, பதவி உயர்வுலாம் கிடைக்கும். 10,000 ரூபா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படியே 50,000 1,00,000னு மாறக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. வருமானம் டபுள் மடங்காக பிற்பகுதி மாதங்களில் பெரிய அளவில் நல்லா மாறும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்னால் என்ன? ஒன்று நம்ம ஒரு விதமாக ஒரு முயற்சி பண்ணுறது அது ஒரு வேறு விதமாக முடிஞ்சு அதன் பிறகு நல்லவைகளாக நடக்கக்கூடிய அமைப்பு. ஷேர் மார்க்கெட்டு இந்த வருஷம் கண்டிப்பாக கை கொடுக்கும். முதல்ல 7ல் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்புறம் 8க்கு வருகிறார். ஷேர் மார்க்கெட்டு நல்ல விதமாக கை கொடுக்கும். ராகு கேதுக்கள் பெரிய அளவில் முதல் 5 மாதங்கள் அப்படியே குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்கள் மூலமாக ஏதேனும் ஒரு பயன்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. மொத்தத்தில் பெரிய அளவில் சோதனைகள் எதையும் கண்டிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்கவே போகிறதில்ல. தனுசு ராசிக்காரர்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பட்ட கஷ்டம்லாம் பெரிய அளவில் உங்களுக்கு ஜென்மச்சனி நடக்கும்போது பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரக்காரர்கள்லாம் இருந்தது. இப்போ 6ஆம் இடத்துல குரு பகவான் 2024 இருக்கும்போது கூட எதிர்ப்புகள், நோய்கள், கடன்கள் சார்ந்த விஷயங்களில் பெரிய இஷ்யூஸ் இருந்ததே. அதெல்லாம் 2025 கொஞ்சம் படிப்படியாக குறையத்தானே செஞ்சது. 2025 முதல் பகுதி நல்லா இல்லைனா கூட பிற்பகுதி நல்லா இருந்ததில்ல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 பகுதியுமே ஒரு கிராஜுவலாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இந்த 2026ஆம் வருஷம் நிச்சயமாக இருக்குங்க. இளைஞர்களுக்கு ஒரு திரு வருடமாக நல்ல வருஷமாக அந்த வருஷம் இருக்கும். வாழ்க்கை துணை அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மைகள் உண்டு. விரும்பிய பெண்ணை, விரும்பிய ஆணை மணக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அப்பா அம்மா உங்களுடைய சரி பரவாயில்ல, இவங்க செலக்ட் பண்ணது நல்லது தான், பரவாயில்ல சம்மதிப்போம் என்கின்ற மாதிரியாக இளைஞர்களுடைய வாழ்க்கை லட்சியங்கள், வாழ்க்கை கனவுகள் அத்தனையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய நல்லதொரு வருடமாக அமைஞ்சிருக்குங்க 2026ஆம் வருடம் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.